என் பலவீனத்துல அவருடைய பலன் என்ன செய்யும் அப்படின்னா உதவும். ஆமென். பூரணமாய் விளங்கும். அல்ல, அவர் அதை டேலி பண்ணுவார். அதுதான் நமக்கு பாராட்டுகிற கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். டிக்கெட் எடுக்க எவ்வளோ காசுப்பா கையில் இருக்கு? டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட் 500 ரூபாய். உன் கையில் எவ்வளோ இருக்கு? என் கையில் 50 ரூபா தான் இருக்கு. சரி வா, மீதி 450 நான் போட்டு உனக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கிறேன் என்பது போல என் பலவீனத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அடுத்த ஒரு வார்த்தை உண்டு, மழையும் குழந்தையா குளங்களை நிரப்பும். ஆமென். இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இல்லை, எல்லாரும் வீட்டில் போய் ஒரு பாட்டில் எடுத்து அழுங்க. எத்தனை பேர் அதை நிரப்ப எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு பாட்டில். அதாவது இந்த பைப்பில் எல்லாம் பிடிச்சிட்டு வரக்கூடாது. அதுக்குன்னு நீங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வீட்டில் போய் நிரப்பி நாளை கொண்டு வந்து இதில் வரிசையா வச்சிடாதீங்க. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளால ஒரு பாட்டில் நிரப்புறதுக்கு, ஏன்னா அந்த கண்ணீர் கீழே வந்து விழுறதுக்கு படக்கூடிய பாடு நிறைய வாய்க்குள்ளே போயிடும். அப்படியே அழுது சிலதெல்லாம் இதில் வரும்போதே ஆவியாகி போயிடும். அப்போ அதையும் தாண்டி கண்ணீர் வருது அப்படின்னா அவ்வளோ வலி. அப்போ எனக்கு வந்து ஒரு 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 பாட்டிலில் வந்து கொஞ்சம் நிரப்புறதுக்கே வந்து நான் எவ்வளோ அழணும். அப்போ பள்ளத்தாக்க நிரப்ப. அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மழையை விடுறார். மழையும் குளங்களை. ஆமென். அதாவது என் கண்ணீரில் அவர் கண்ணீர் இணையும் போது அங்கே அற்புதம் நடக்கும். மரியாளின் கண்ணீரோடு கூட, மார்த்தாளின் கண்ணீரோடு கூட இயேசுவின் கண்ணீர் இணைந்த போது மரித்து 4 நாட்கள் ஆன லாசரு உயிரோடு வெளியே வருகிறான். அதான் கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை. அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனவேதான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும். ஆமென். பொதுவாக கஷ்டப்படுறவங்களை அருவருத்துருவாங்க. அவங்களுக்கு பிடிக்காம ஆயிரும். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காம ஆயிரும். இதான் உலகம். அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டு. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அழக ரசிப்பாராம். அருவருக்கலைன்னா அதன் அர்த்தம் என்ன? ரசிக்கிற, அழக ரசிக்கிறார் அர்த்தம். அவர் அருவருக்க மாட்டார். அவர் அப்பவும் விரும்பி பார்க்கிறார். ஆமென். அவனுக்கு வந்து முகத்தை மறைக்காமலும் இருந்து. ஏன்னா இது 3யுமே மனுஷன் செய்வான். நீங்க கஷ்டப்படும் போது, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இது வேலை இல்லை, காசு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு வரும்போது இந்த 3யும் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். அற்பமா எண்ணப்படுதல், அருவருக்கிறது. இந்த வீட்டில் இவன் மட்டும் இப்படி ஆயிட்டான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனு கூட நம்மளை இன்வைட் பண்ண மாட்டாங்க. முந்தின நாள் கூப்பிடுவாங்க. அது வேற வழி இல்லை, கடமைக்கு. அவங்கள கூப்பிட்டீங்களான்னு யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? கூப்பிட்டோன்னு சொல்லணும். அதுவும் நம்ம இப்போ வெளியே போகணும் ஒளிச்சிருந்து பார்த்துட்டு நம்ம போனதுக்கப்புறம் காடை தூக்கி டோரில் ஓரி எறி. நாங்கள் காடை வீட்டில், அந்த கார்டும் நம்ம நேரத்துக்கு மேரேஜ் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் கையிலேயே கிடைக்கும். நான் கூப்பிட்டேன், அவங்க என்ன செய்யலை, வரல. எப்படி கூப்பிட்டீங்கன்னா தெரியும், இப்படிலாம் தோணும். யோபுவுக்கு 41 அதிகாரம் வரைக்கும் 4 பேர் தான் சுற்றி இருக்கிறாங்க. 42வது அதிகாரத்தில் சொந்தக்காரங்கெல்லாம் வண்டி பிடிச்சு வராங்க. ஏன்னா முந்தியாவது 500 ஆடு இருந்து இப்போ எத்தனை ஆடு? 1000. போகும்போது இங்கே ஒன்று தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சி வந்துருப்பாங்க. எல்லாமே இதுதாங்க உலகம். உள்ளதை வைத்து நேசிக்கும் போது அவர் ஒருவர் மட்டும்தான் நம்ம உள்ளத்தை பார்த்து நேசிக்கும். அதனால இயேசுவை நம்புங்கள், இயேசுவையே நம்புங்கள். அதுதான் உண்மை. வேற எல்லாரும் எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது. நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஃபேஸ் மாறும், எழும்பி போயிடுவாங்க. நல்லா தானே இருந்தாங்க, நேற்று வரை நல்லா தானே இருந்தாங்க, நேற்று வரை நல்லதான் மனுஷன். அதனாலதான் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை
நம்புவதை விட்டு விடுங்க. அதை விட்டுரு, அதை விட்டுரு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.